Hi dear students, today we are going to see the next topic, liabilities of director. இயக்குனர்களின் பொறுப்பு. The liabilities of director may be discussed under three heads. இந்த இயக்குனர்களுடைய பொறுப்புக 3 தலைப்பில் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தா liabilities outsiders. The directors are not personally liable to outsiders if they act within the scope powers vested in them. The general rule in this regard is that wherever an agent is liable, those directors would be liable, but where the liability would attach to the principal, only the liability is the liability of the company. The directors personally liable to third parties of the contract in the following cases. The இயக்குனர்கள் தங்களுக்கு வழங்கக்கூடிய அதிகாரங்களுக்கு உட்பட்டு அதை செயல்படுத்தும் போது அதை தனிப்பட்ட அவர்களுடைய வெளி நபர்களுக்கு பொறுப்பேற்கக்கூடிய அவசியம் இல்லை. இந்த விதிகள் படி எந்த ஒரு முகவரும் பொறுப்பேற்க வேண்டிய செயலுக்கு இயக்குனர் பொறுப்பேற்பாளராக, ஆனால் அந்த உரிமையாளர்கள் பொறுப்பேற்க வேண்டிய செயல்களுக்கு இந்த நிறுமம் பொறுப்பாகிறது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு தே கான்ட்ராக்ட் வித் அவுட்சைடர் இன் தயர் பர்சனல் கெப்பாசிட்டி. இந்த இயக்குனர்கள் தங்களின் சொந்த தகுதியின் அடிப்படையில் அந்த மூன்றாம் நபர்களுடைய செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் மூன்றாம் நபர்கள் கூட செய்து கொண்ட ஒப்பந்தம். Then next, they contact as agent of an unclosed principal. இந்த இயக்குனர்கள் அந்த முகவர்கள் என்ற அதிகாரத்தில் அந்த அடிப்படையில் செய்து கொண்ட ஒப்பந்தம் பற்றி விவரம் அந்த முதல்வருக்கு தெரிவிக்கப்படாமல் இருந்தால், they enter into a contract on behalf of a பர்ஸ்பெக்டிவ் கம்பெனி. அந்த வருங்காலத்தில் அந்த நிறுவனத்தோடைய சார்பாக அந்த ஒப்பந்தங்களை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடியது. தென் நெக்ஸ்ட்டு, when the contract is ultra virus the company. இந்த கம்பெனியோட அதிகார வரம்பு மீறிய ஒப்பந்ததாரர்களோடு ஈடுபடுதல். In default of statutory duties, the directors shall be personally liable to third parties in the following cases. இந்த பின்வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த இயக்குனர்கள் தங்களுடைய சட்டப்பூர்வமான கடமையிலிருந்து தவறும்போது அது மூன்றாம் நபருக்கு தனிப்பட்ட முறையில் பொறுப்பாளராகிறார்கள். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, மிஸ் ஸ்டேட்மெண்ட் இன் ப்ராஸ்பெக்டர்ஸ், இந்த தகவல் அறிக்கையில் உள்ள தவறான செய்திகள் மூலமாக. தென் இர்ரெகுலர் அலாட்மெண்ட், இந்த முறையற்ற பங்கு ஒதுக்கீடு. Failure to repay application money if the minimum subscription is not received. இந்த குறிப்பிட்ட குறைந்தபட்ச பங்களிப்பு செய்யாதவர்கள் அதுங்களுடைய செலுத்திய விண்ணப்ப பணத்தை திரும்ப செலுத்தாத போது. The failure to repay application money if allotment of shares and debentures is not dealt in on the stock exchange as specified in the prospectus. இந்த பங்கு மாற்று சந்தையில் அந்த தகவல் அறிக்கையில் அந்த குறிப்பிட்டுள்ளவாறு இந்த பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்களை ஒதுக்கீடு செய்யப்படாதவர்கள் செலுத்திய உதவித்தொகையை திரும்ப செலுத்தாத சூழ்நிலையில். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையிலலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க தேர்ட் பார்ட்டிஸ் இது பண்ணும்போது லயபுளாக இருக்காங்க. தென் செகண்ட் ஒன், liability to company. நிறுவனம் அல்லது கம்பெனியின் தொடர்பான பொறுப்பு. The directors shall be liable to the company for in the following cases. அந்த இயக்குனர்கள் கீழ்கண்ட சூழ்நிலையில் அந்த நிறுவனத்திற்கு பொறுப்பாளராக மாறுகிறார்கள். First one, where they have acted ultra virus the company. இயக்குனர்கள் கவனக்குறைவாகவோ அல்லது அலட்சியமாகவோ செயல்பட்டிருந்தார்.
For example, where they apply the funds of the company to object not specified in the memorandum of association or when they pay dividend out of capital. இந்த இயக்குநர்கள் கவனக்குறைவான செயல்பாடுகளால் அவர்களுடைய பொறுப்பை அதிகப்படுத்தும், ஆனால் அவர்கள் மோசடியில் ஈடுபடுவதாக கருதப்படாது. மேலும் அந்த கம்பெனியுடைய நலனை கருதி அது உண்மையிலேயே செயல்பட்டிருந்தால் அது தவறுக்கு பொறுப்பாக மாற்றார்கள். The next one, where there is a breach of trust. இயக்குநர்கள் நம்பிக்கை மீறிய செயல்கள். The directors, being the trustees of the company, they should discharge their duties in the best interest of the company. When they commit a breach of trust resulting in a loss to the company, they are bound to make good the loss. For example, where the directors of the companies utilize company's property for their own benefit, they are guilty of breach of ட்ரஸ்ட். அந்த இயக்குநர்கள் அந்த கம்பெனியுடைய நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கணும். அவங்க அந்த கம்பெனியுடைய நலனுக்காகவே தங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற முயற்சித்திருக்க வேண்டும் அல்லது பாடுபட வேண்டும். இந்த கம்பெனியுடைய நலன் கருதி அவர்கள் கடமையை சரிவர செயல்பட வேண்டும். இந்த இயக்குநர்களுடைய நம்பிக்கை மீறிய செயலால் ஏற்படக்கூடிய நஷ்டத்திற்கு அவர்களே முழு பொறுப்பாக மாறுகிறார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த இயக்குநர்கள் தங்களுடைய சொந்த நலனுக்காக அந்த கம்பெனியுடைய சொத்துக்களை பயன்படுத்தியிருந்தால் அவர்கள் மீதான நம்பிக்கை இழக்கப்படுகிறது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய சொந்த பயனுக்காக கம்பெனியுடைய ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நம்பிக்கையை இழக்கிறாங்க. மேலும் அவர்கள் அந்த குற்றம் இழைத்தவர்கள் ஆவார்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, அது குற்றம் செய்தவர்களாக இருக்காங்க. அந்த நம்பிக்கை மீறிய செயல்களில் ஈடுபடுபவர்களாகவும் கருதப்படுகிறார்கள். த நெக்ஸ்ட் ஒன், மிஸ்ஃபீஸ்னஸ். இயக்குனர் தவறான செயல்படுதல். Directors are liable to the company for misfeasance. The word misfeasance covers willful negligence, however, mere failure on the part of director to take necessary steps for recovery of debts due to the company does not constitute misfeasance. இந்த இயக்குநர்கள் தங்களுடைய தவறான செயல்பாடுகளுக்கு அவர்களே பொறுப்பேற் ஆகிறார்கள். அந்த தவறான செயல்படுதல் அப்படின்ட்டு சொல்லும்போது அதில் வேணும்னா அலட்சியமாக செயல்படுதல் அடங்கும். ஸோ அந்த இயக்குநர்களால் போதுமான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கும் பிறகும் அந்த கம்பெனியை வசூலிக்காத கடன்களுக்கு அந்த இயக்குநர்கள் தவறான செயல்படுதல் அப்படி இந்த போன்ற வரையறைக்கு அடங்காதான் இருக்கக்கூடியது. மேலும் அதற்கு அவர்கள் பொறுப்பேற்க மாட்டார்கள். அந்த கம்பெனி கலைக்கப்படும் போது இந்த நீதிமன்றம் அந்த கடனாளிகள், கம்பெனி கலைப்பாளர் மற்றும் இந்த பங்களிப்பாளர்களுடைய விண்ணப்பத்தில் அடிப்படையில் இந்த இயக்குநர்கள் தவறான செயல்படுதல் அப்படின்ற தன்மையை ஆராயலாம். தென் நெக்ஸ்ட்டு, கிரிமினல் லைபிலிட்டிஸ் ஆஃப் டைரக்டர். இயக்குநர்களின் குற்றவியல் சார்ந்த பொறுப்புகள். The directors will be liable with a fine and imprisonment or both for fraud or non-compliance of any statutory provisions in the following statutories. இந்த சட்டப்படி செய்ய வேண்டிய செயல்களை செய்யாத போது இந்த மோசடிக்கு உடந்தையாக இருந்திருந்தால் அந்த இயக்குநர்களுக்கு அபராதம் மற்றும் சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படும். ஃபர்ஸ்ட் ஒன், there is misstatement in prospectus. தகவல் அறிக்கையில் தவறான தகவல்களை அளிச்சிருந்தா. There is failure to file return on allotment with the register. இந்த பங்கு ஒதுக்கீட்டிற்கான தகவல்களை உரிய படிவத்தில் கம்பெனியில் பதிவாளர்களுக்கு சமர்ப்பிக்க தவறும்போது. There is failure to give notice to the register for conversion of ஷேர் இன்டு ஸ்டாக். இந்த நிறும பதிவாளர் பங்குகளை ஒருங்கிணைந்த பங்குகளாக மாற்றி அமைத்து அறிவிப்பை சமர்ப்பிக்க தவறும்போது. தென் there is failure to issue share certificate and debenture certificate. பங்கு சான்றிதழையும் கடன் பத்திரத்தையும் சான்றிதழையும் வழங்க தவறும்போது. The next, there is failure to maintain a register of the member and register of debenture holder. அந்த உறுப்பினர்களுக்கான பதிவேடுகள், கடனீட்டு பத்திரதாரர்களுக்கான பதிவேடுகள் பராமரிக்க தவறும்போது. Then there is default in holding annual general meeting. ஆண்டு கம்பெனி பொதுக்கூட்டத்தை கூட்ட தவறும்போது.
The next, there is failure to provide financial statement. இந்த நிதிநிலை அறிக்கையை வெளியிட தவறும்போது இதெல்லாம் இருக்கும்போது என்னாகும், the criminal liabilities of director. இதெல்லாமே these are all the liabilities of directors. இதுதான் என்னன்னா இயக்குநர்களுடைய பொறுப்புகள். Then next one, directorial register or register of directors and KPMs rule 17. இயக்குநர்களின் பதிவேடு அல்லது இயக்குநர்கள் மற்றும் நிர்வாகத்தில் முக்கிய மேலாண்மை நபர்களின் பதிவேடு விதி 17 படி. In corporate law, the directors register refers to a list of the directors elected by the shareholders, generally recorded in the company minute book. By law, companies are required to keep this list up to date to remove those directors who are deceased of region and to add those who have been elected by the shareholders. இந்த கம்பெனியுடைய சட்டப்படி இந்த இயக்குநர்கள் பதிவேடு அப்படின்றது இந்த பங்குதாரர்களுடைய தேர்வு செய்யப்பட்ட இயக்குநர்கள் படிவமாகும், பட்டியல் ஆகும். இந்த பொதுவாக இது கம்பெனியில் கூட்ட நடவடிக்கையில் எழுதப்படக்கூடிய ஒன்றாக இருக்குது. இந்த சட்டப்படி இது நாள் வரைக்கும் அந்த இயக்குநர்கள் பதவியிலிருந்து இறந்தவர்கள், பதவி விலகியவர்கள், பதவியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் போன்றவர்களுடைய விவரங்கள் அந்த பட்டியலில் வைச்சிருக்கணும். மேலும் அந்த பங்குதாரர்களோட தேர்வு செய்யப்பட்டவர்களுடைய பட்டியலும் இருக்க வேண்டும். பங்குதாரர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டவங்களும் அந்த லிஸ்ட்டில் இருக்கணும். தென் ஃபர்ஸ்ட் ஒன், every company shall keep at its registered office at a register of its directors and key managerial personnel conducting the following particulars, namely. இந்த ஒவ்வொரு நிறுவனத்திலும் தங்களுடைய பதிவாளர்கள் அலுவலகத்தில் இயக்குநர்கள் பதிவேற்ற வைத்திருக்கணும். ஸோ மேலும் அந்த வேளாண்மையில் முக்கிய நபர்களுடைய விவரங்களையும் அதில் பதிவு செய்திருக்கணும். ஸோ எப்படி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், அதாவது இந்த இயக்குநர்களுடைய அடையாள எண். தி நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் நேம் அண்ட் சர்நேம் இன் ஃபுல், தற்போது அவருடைய பேர் என்ன மற்றும் அவருடைய புனைப்பெயர்கள் ஏதாவது இருந்ததுன்னா. The next, any former name or surname in full, இந்த முன்னாள் பெயர் மற்றும் புனைப்பெயர் ஏதாவது இருந்ததுன்னா. Then father's name, mother's name and spouse name if married and surname if full, தந்தையுடைய பெயர், தாயுடைய பெயர், திருமணமாகி இருந்தால் மனைவி அல்லது கணவர் பெயர் மற்றும் புனை பெயர்கள் இதெல்லாம் இருக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன், டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி. தென் ரெசிடென்சியல் அட்ரஸ், ப்ரெசன்ட் ஆஸ் வெல் அஸ் பர்மனண்ட், அவங்க குடியிருக்கக்கூடிய முகவரி தற்போது மற்றும் நிரந்தர, தற்போது எங்கே குடியிருக்காங்களோ அந்த முகவரி மற்றும் பர்மனண்ட் அட்ரஸ் நிரந்தரமான முகவரி என்ன அப்படின்ட்டு கொடுக்கும். தென் நெக்ஸ்ட்டு நேஷனலி, இன்க்ளூடிங் த நேஷனாலிட்டி ஆஃப் ஆரிஜின் இஃப் டிஃப்ரெண்ட், இந்த தேசியத்தன்மை அதாவது பிற நாட்டவர் உட்பட. தென் ஆக்குபேஷன், அவருடைய தொழில் என்ன. தென் டேட் ஆஃப் போர்ட், ரெசல்யூஷன் இன் விச் த அப்பாயின்மெண்ட் வாஸ் மேடு, இந்த குழுவில் நியமனம் செய்யப்பட்ட இந்த தீர்மானத்தினுடைய தேதி குறிப்பிட்டிருக்கணும். தென் டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் அண்ட் ரீஅப்பாயின்மெண்ட் இன் த கம்பெனி, இந்த கம்பெனியுடைய நியமனம் எப்படி. தென் நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் செசன் ஆஃப் ஆஃபீஸ் அண்ட் ரீசன் thereof, அதாவது இந்த விளையாட்டு அல்லது மறு நியமனம் செய்யப்பட்ட தேதி. த நெக்ஸ்ட் ஒன், ஆஃபீஸ் ஆஃப் டைரக்டர் ஆர் கீ மேனேஜரியல் பர்சனல் ஹெல்ட் ஆர்
required in any other body corporate. இந்த அலுவலகத்தை விட்டு வெளியேறிய தேதி மற்றும் அதன் தொடர்பான காரணங்கள் என்னன்னு குறிப்பிட்டிருக்கணும். தென் மெம்பர்ஷிப், நம்பர் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா in case of company secretary if applicable, and அதாவது இந்த இதர நிறுவனங்கள் இயக்குனராக அல்லது நிர்வாக மேலாண்மை நபராக இருந்தால் அது மற்றும் விடுதற்கான விவரங்கள் என்னென்ன. The next one, permanent account number. கம்பெனியுடைய என்ன பெர்மனண்ட் அக்கவுண்ட் நம்பர் அவங்களுக்கு தெரிவிக்கணும். கம்பெனியுடைய அவருடைய நிரந்தர கணக்கு எண் என்ன அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிவிக்கணும். Then next point, in addition to the details of the directors or KPMs, the company shall also include in the offered register the details of securities held by them in the company, its holding company, subsidiary of the company, holding company and associate companies related to. இந்த இயக்குநர்கள் மற்றும் இவர்களுடன் நிர்வாகத்தில் முக்கிய மேலாண்மை நபர்களுடைய மேற்கண்ட விவரங்களை இவர்களுடன் அவர்கள் கம்பெனியில் படிப்பு நிறுமம், துணை நிறுமம் மற்றும் துணை நிறுமத்துடைய பிடிப்பு நிறுமம் பற்றி மற்றும் இந்த இணை நிறுமத்தில் ஆகியவற்றில் இயக்குநர்கள் வைத்திருக்கக்கூடிய பங்குகளுடைய எண்ணிக்கை போன்றவற்றை அந்த பதிவேட்டில் பதியப்பட்டு இருக்கணும். மேலும் அது தொடர்பான சில பதியப்படக்கூடிய விஷயங்கள் என்ன, விவரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, த நம்பர், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் நாமினல் வேல்யூ ஆஃப் செக்யூரிட்டிஸ். இந்த பிணையங்களுடைய எண்ணிக்கை, அது தொடர்பான விவரங்கள் மற்றும் பேரளவு மதிப்பு, அதை எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. த நெக்ஸ்ட்டு, த டேட் ஆஃப் அக்யூசிஷன் அண்ட் த ப்ரைஸ் ஆர் அதர் கன்சிடரேஷன் பெய்டு. இந்த பிணையத்தை கொள்முதல் செய்த தேதி, மேலும் அதனுடைய விலை, இதர செலுத்தப்பட மறு பயன்கள். த நெக்ஸ்ட் ஒன், டேட் ஆஃப் டிஸ்போசல் அண்ட் ப்ரைஸ் அண்ட் அதர் கன்சிடரேஷன் ரிசீவ்டு. இந்த பிணையங்களை விற்பனை செய்த தேதி மற்றும் விலை மற்றும் அது தொடர்பாக பெறப்பட்ட இதர மறு பயன்கள். த நெக்ஸ்ட் ஒன், குமுலேட்டிவ் பேலன்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஹெல்ட் ஆஃப்டர் ஈச் டிரான்சாக்ஷன். ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் பின்வரக்கூடிய மீதம் உள்ள பிணையங்களுடைய எண்ணிக்கை, அவற்றுடைய கூடுதல் இருப்பு எப்படி இருக்குது. த நெக்ஸ்ட்டு, மாடல் ஆஃப் அக்யூசிஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ். இந்த பிணையங்களை கொள்முதல் செய்த முறை எப்படி. தென் மோட் ஆஃப் ஹோல்டிங் ஆர் ஃபிசிக்கல் ஆர் இன்டிட்டர்மினைஸ்டு ஃப்ரம். இந்த பிணையத்தை கையாள எப்படி கையகப்படுத்தியிருக்கோம், அதனுடைய வடிவம் என்ன, அதனுடைய தாள் வடிவம் அல்லது மின்னணு வடிவமா எப்படின்ட்டு நம்ம சொல்லணும். த நெக்ஸ்ட்டு, where securities have been pledged or any encumbers has been created on the securities. இந்த பிணையங்கள் அடமானம் செய்யப்பட்டுள்ளதா அல்லது அவர்கள் மீது ஏதாவது பற்று உரிமை, அதாவது வில்லங்கங்கள் இருக்கா, ஏற்படுத்தப்பட்டுள்ளதா அப்படின்றத பற்றி குறிப்பிட வேண்டும். Then next one, apart from the above following register must be available in the company register office. இந்த மேலே சொல்லியிருக்கிறது மட்டும் இல்லாமல் மேலும் சில கண்டிப்பான கம்பெனியுடைய பதிவு அலுவலகத்தில் வச்சுருக்க வேண்டியவங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரெஜிஸ்டர் ஆஃப் லோன் கேரண்டி செக்யூரிட்டி அண்ட் அக்யூசிஷன் மேடு பை த கம்பெனி. இந்த கடன்கள், உத்தரவாதம், பிணையங்கள் மற்றும் கம்பெனியால் கையகப்படுத்தப்பட்ட தொடர்புடைய பதிவேடுகள். Then a register of investment not held in its own name by the company. இந்த நிறுவனத்துடைய சொந்த பெயரில் இந்த முதலீடு செய்யப்படாத முதலீடுகளுடைய விவரம் பற்றி பதிவுகள். The next, register of contract with related party and contract and besides etc. in which director or interested.
இந்த தொடர்புடைய நபர்களால் ஒப்பந்ததாரர் மற்றும் அமைப்புகளோட செய்து கொண்ட ஒப்பந்தம் மற்றும் அதில் இயக்குநர்களுடைய பங்கு போன்றவற்றை பதிவு செய்துள்ள ஏடுகள், அதனுடைய புத்தகங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிவிக்கணும். The next, register of directors and key managerial person. இந்த இயக்குநர்கள் மற்றும் மேலாண்மையில் முக்கிய நபர்களுடைய விவரம் பற்றிய பதிவேடுகள். The next, register of detail of securities held by directors and key managerial personnel. இந்த இயக்குநர்கள் மற்றும் மேலாண்மையில் முக்கிய நபர்கள் வைத்திருக்கக்கூடிய பிணையங்கள் பற்றி விவரங்களை அடங்கிய பதிவேடுகள். The register of member, உறுப்பினர் பற்றிய பதிவேடு. Then register of debenture holders, other security holder. இந்த கடனீட்டு பத்திரம் வைத்திருப்பவர் மற்றும் பிற பிணையங்களை வைத்திருக்கவங்களை பற்றிய பதிவேடுகள். Then notice of situation or change of situation or discounting of situation of place where foreign register shall be kept. The notice of situation என்ன, அல்லது சேஞ்ச் ஆஃப் சிச்சுவேஷன், ஏதாவது சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆயிருக்கா, அல்லது டிஸ்கண்டினியூஷன் ஆஃப் சிச்சுவேஷன், ஏதாவது டிஸ்கன்டினியூ பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்களா, அல்லது பிளேஸ் வேர் ஃபாரின் ரிஜிஸ்டர் செல் பி கெப்ட். இந்த அயல்நாட்டு பதிவேடுகள். அது மட்டும் இல்லாமல் இடம் மற்றும் சூழல் பற்றிய அறிவிப்பு அல்லது சூழல் ஏற்பட்ட மாற்றம், இந்த சூழலில் இடைநிறுத்தம் செய்யப்பட்டது போன்ற விவரங்கள் இருக்கா அப்படின்ட்டு சொல்லணும். The next, declaration by the registrar, owner of shares who does not hold on beneficial interest in such shares. இந்த பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர்கள் வைத்திருக்கக்கூடிய பங்குகள் மற்றும் அதை வைத்திருப்போருக்கு எந்த விதமான பலனும் இல்லை என்பது பற்றிய பிரகடனம் தெரிவிக்கணும். The next, declaration by the beneficial owner who hold or acquires beneficial interest in shares but whose name is not entered in the register of members. இந்த பலன் பெறும் உரிமையாளர்கள் வைத்திருக்கக்கூடிய பங்குகள் அல்லது அவற்றின் மீது அவர்கள் அடைந்துள்ள நன்மைகள், ஆனால் அவர்களுடைய பெயர் உறுப்பினர்கள் பதிவேட்டில் பதிவு செய்யப்படல என்பதற்கான பிரகடனம் அந்த மேலாளர் மற்றும் இயக்குநர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னு தெரிவிக்கணும். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, apart from the register must avail in the company register office. இந்த மேலே குறிப்பிட்டிருக்கிறது இல்லாமல் இந்த பதிவுகள் எல்லாமே என்ன அந்த அலுவலகத்தில் வைத்திருக்க வேண்டும். தென் நெக்ஸ்ட் டாபிக், மேனேஜர் வெர்சஸ் டைரக்டர். மேலாளர் மற்றும் இயக்குனர் இடையே உள்ள வேறுபாடுகள். பேசிஸ் ஃபர்ஸ்ட் என்ன, அடிப்படை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ எதுக்கு மேனேஜர் அண்ட் டைரக்டர், மேலாளர் அண்ட் இயக்குனர். ஃபர்ஸ்ட் ஒன், நேச்சர் ஆஃப் ஒர்க், பொருள். A person who is charged for the particular department of the company and is responsible for the performance of that department is called as manager. இந்த கம்பெனியுடைய குறிப்பிட்ட துறையில் பொறுப்பாளராகவும் அந்த துறையில் செயல்களுக்கு பொறுப்பாகவும் இருக்கக்கூடியவரை மேலாளர் அப்படின்ட்டு சொல்லக்கூடியது. The next, a person appointed by the shareholders to lead the company to achieve its goal is known as director. அந்த நிறுவனத்துடைய இலக்கை அடையக்கூடிய பொருட்டு அந்த பங்குதாரர்களால் நியமிக்கப்பட்டு அதன் குறிக்கோள்களை அடைவதற்கு அந்த கம்பெனியை வழி நடத்துபவரா இயக்குனர் அப்படின்ட்டு சொல்லக்கூடியது. The next, second one, nature of work, பணியுடைய தன்மை என்ன. A manager associate works to the subordinate according to their nature of appointment and decided by whom the particular job has to be done and provide necessary guideline regarding what to do, when to do and how to do. இந்த தனது கீழ் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு அவர்களுடைய பணியினுடைய தன்மைக்கு ஏற்றவாறு வேலைகளை ஒதுக்கீடு செய்பவர். இந்த மேலாளர் ஒரு குறிப்பிட்ட பணியை யாரால் செய்து முடிக்கப்பட வேண்டும்,
மேலும் அதற்கு தேவையான வழிகாட்டுதல்களை வழங்கி என்ன செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும், எப்படி செய்யணும் அப்படின்ற முடிவு எடுக்கக்கூடியவர் யார் அப்படின்றது மேனேஜர். தென் நெக்ஸ்ட் இந்த டைரக்டருடைய தன் பணி ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டைரக்டர் implements policies and provides fundamental guidelines to carry out a job to the concerned manager and direct them to work accordingly. அந்த இயக்குனரான ஒருவர் இந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்தி மேலும் ஒரு தொடர்பான பணிகளை மேற்கொள்கிறதுக்கு தேவையான அடிப்படை வழிமுறைகளை மேலாளருக்கு வழங்குபவர், மேலும் அந்த வேலையை எவ்வாறு செய்யணும் அப்படின்றதையும் சொல்லக்கூடியவர். த நெக்ஸ்ட்டு லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், மேலாண்மையுடைய நிலை எப்படி இருக்குது. A manager comes under executive level, that is at the middle level management. இந்த மேலாளர் அப்படின்றவர் மேலாண்மையில் செயலாக்க நிலையில் வருகிறார், அதாவது இடைநிலை மேலாண்மையில் இடம்பெறுகிறார். The director comes under top level management and play important role in decision making. இந்த இயக்குனர் அப்படின்றவர் மேல்நிலை மேலாண்மையில் வராரு, அவர் முடிவெடுக்கிறதுல முக்கிய இடத்தை பெறுகிறார். The next one, responsibility, பொறுப்புகள். Managers are responsible for implementation of plans and policies approved by the board of directors. இந்த இயக்குனர்கள் அவையால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட திட்டங்களை, கொள்கைகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய பொறுப்பு அந்த மேலாளருக்கு ஒப்படைக்கப்படுது. இன் டைரக்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபார்முலேஷன் ஆஃப் பிளான் அண்ட் பாலிசிஸ் டைம் டு டைம் அச்சீவ் த கோல் ஆஃப் த கம்பெனி. இந்த நிறுவனத்தோட முக்கிய நோக்க அடையக்கூடிய பொருட்டு காலத்துக்கு தக்கவாறு தேவையான திட்டங்களையும் கொள்கைகளையும் அந்த இயக்குநர்களிடம் ஒப்படைக்கப்படுது. திஸ் ஆர் ஆல் த மேனேஜர் வெர்சஸ் டைரக்டர், மேலாளருக்கும் இயக்குனருக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள். தென் நெக்ஸ்ட் ஒன், மேனேஜிங் டைரக்டர் வெர்சஸ் ஹோல் டைம் டைரக்டர், மேலாண்மை இயக்குநர்கள் மற்றும் முழுநேர இயக்குநர்கள் இடையேயான வேறுபாடுகள். ஃபர்ஸ்ட் ஒன், பவர், அதிகாரம். மேனேஜிங் டைரக்டர் இஸ் entrusted with substantial power. இந்த நிர்வாக இயக்குநர்களுக்கு கணிசமான அதிகாரங்களை வைத்திருப்பவர் நிர்வாக இயக்குனர். இன் ஹோல் டைம் டைரக்டர்ஸ், முழுநேர இயக்குநர்கள், த பவர் இஸ் ஸ்டேட்டட் இன் த டேர்ம் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். இந்த பணி அமர்த்தும் போது அவருடைய பணி ஆணையின அதிகாரங்களை பற்றி சொல்லப்படும் இருக்கக்கூடியது. தென் ப்ரொஹிபிஷன், தடைகள். Section 197 prohibits to act both a managing director and a manager simultaneously. இந்த பிரிவு 197 படி இந்த மேலாண்மை இயக்குனராகவும் மேலும் ஒரு மேலாளராகவும் ஒரே சமயத்தில் பணியாற்றக்கூடிய தடை விதிக்கப்பட்டுள்ளது. யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மேனேஜிங் டைரக்டருக்கு. தென் நெக்ஸ்ட்டு, இன் ஹோல் டைம் டைரக்டர்ஸ், sometime a whole-time director may be appointed as manager as director of a company. மேனேஜராகவும் இருக்கலாம் அண்டு டைரக்டர் ஆஃப் கம்பெனியாகவும் அவர் இருக்கலாம். சில நேரத்தில் முழு நேர இயக்குனரே இந்த கம்பெனியுடைய மேலாளராகவும் மேலும் இயக்குனர் பணி அமர்த்தப்படுவது உண்டு. அதுக்கு தென் நெக்ஸ்ட்டு அப்பாயின்மெண்ட், பதவி நியமனம். Consent of the shareholders of the company by means of resolution is not necessarily for the appointment of managing director. The மேலாண்மை இயக்குனரை பணி நியமனம் செய்வதற்கான தீர்மானத்திற்கு பங்குதாரர்களுடைய ஒப்புதல் தேவை இல்லை. Then whole time directors, the consent of shareholder of the company by a special resolution is must for appointment of a whole time director. இந்த முழு நேர இயக்குனரை நியமிக்கிறதுக்கு மீது பங்குதாரர்களோட ஒப்புதல் பெற்றிருக்க வேண்டும். The next one, duration of appointment, பதவியின் கால அளவு. No individual can be appointed for more than 5 years at a time. ஒரு தனிநபர் எந்த சூழலிலும் 5 ஆண்டுகளுக்கு மேல் இப்பணியில் அமர்த்துவது கிடையாது. The next, there is
no such restriction regarding the appointment of a whole-time director. இந்த கட்டுப்பாடு முழுநேர இயக்குனரை பணி நியமனம் செய்வதற்கு கிடையாது. எந்த ஒரு கட்டுப்பாடும் இந்த முழுநேர இயக்குனர் பணி நியமனத்திற்கு கிடையாது. These are all the managing director versus whole time directors. இதான் என்ன அப்படின்னா மேலாண்மை இயக்குனருக்கும் முழுநேர இயக்குனருக்கும் இடையேயுள்ள வேறுபாடுகள் ஆகும். Okay dear students, now we completed chapter 27. Thank you for listening my class. We will meet in next class.